ஆகும். தெய்வீக அனுபவங்களும் அது போலத்தான். அவரவர்கள் அனுபவிப்பதை, அதனுடைய உயர்வை, அதனுடைய சிறப்பை அந்தந்த ஆன்மா தான் அனுபவித்துக் கொள்ள முடியும். அதனால எப்பயுமே இத நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டிருக்கா? சந்தோஷமா அனுபவிங்க. நிம்மதியா அனுபவிங்க. மகிழ்ச்சியா அனுபவிங்க. என்ட்ட நெறைய பேர் கேட்பாங்க, "அம்மா இந்த அனுபவம் எப்படி இருந்தது? நீங்க போயிட்டு வந்தீங்களே எப்படிங்க இருந்தது?" "நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க." நீங்க ஒரு முறை போய் பாருங்களேன். நீங்க ஒரு முறை இந்த மாரி கும்பிட்டு பாருங்களேன். என்னுடைய பதிவுகள்ல எல்லாம் நெறைய சொல்வேன். நீங்க இந்த மாரி இந்த கடவுள கும்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்களேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்? அல்வா உங்களுக்கு தான் ருசிக்கும். எனக்கு ருசித்த அல்வா வேற, உங்களுக்கு ருசிக்கும் அல்வா வேறு. அதனால சுவையிலேயே இவ்வளோ வேறுபாடு இருக்கிற போது, இறை அனுபவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அணு 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 அணுவாக இறைவன் நம்மை ஆட்கொண்டு அருளக்கூடிய கருணை. அந்த வான் கருணையை நாமே அனுபவித்த, நாமே அத மகிழ்ச்சியா நம்ம கிட்ட வச்சுக்கணும்.